அதாவது ஃபர்ஸ்ட் ஹரிபாட்ல வந்து நீ ஜஸ்ட் ஒரு செகண்ட் பாவத்தோட, அதாவது அந்த மனம் புத்தி அகங்காரம் விட்டுட்டு ஒரு ஆட்டி ஹரின்னு சொன்னா போதும் 4 வகையான முக்தியையும் தந்துடுறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பாட்டுல பார்த்தோம். 2வது பாட்டுல எல்லா வேதங்களும் எல்லா சாஸ்திரங்களும் 18 புராணங்களும் எதனால வந்ததுன்னா இந்த ஹரினாலதான். எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கிறது வந்து இந்த ஹரிய தான். நம்ம இப்படி பார்த்துட்டோம்னாலே நம்ம இருக்கிற இடம் தான் வைகுண்டம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அடுத்து நம்மளுக்கு தோணுது, அப்ப எல்லாமே ஹரிதான் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப எல்லாரும் ஹரிதான், எல்லாம் ஹரிதான் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கா. அதை எப்படி பார்க்க முடியும்? எல்லாம் ஹரியா, இதை என்ன திட்டிகிட்டே இருக்கா, எப்படி ஹரின்னு பார்க்க முடியும்? எல்லாம் எப்படி ஹரியா பார்க்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷமா. அப்போ எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற போது 3வது இந்த ஹரிபாட்ல மாவுலி சொல்றாரு, திரிகுண அசார நிர்குணே சார சார அச்சார விசார ஹரிபாட்ட சகுண நிர்குண குணாஞ்சே அகுண ஹரிவீணா மன வியர்த்தஜாய அவ்யக்த நிராகார நாஹிஜ்ய ஆகார தேதோனி சராச்சர ஹரிசி பஜே ஞானதேவா தியானி ராமகிருஷ்ணமணி அனந்த ஜென்மோனி புண்ணியஹோய. 3வது ஹரிபாட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, திரிகுண அசார நிர்குணே சார சார அச்சார விசார ஹரிபாட்ட. திரிகுண அப்படின்னா நமக்கு இருக்கிற 3 குணங்கள், தமசிக் ரஜசிக் சாத்விக், இதுதான் நம்ம வந்து குணங்கள் சொல்றோம். இந்த 3 குணங்களுமே அச்சாரம். அச்சாரம்னா பொய்யானது. அப்ப எது உண்மையானது அப்படின்னா நிர்குணே சார. இந்த 3 குணங்களும் அற்ற நிலை, அதாவது இந்த 3 குணத்திலையும் நம்ம ஒட்டாம இருந்தா அந்த நிலை தான் உண்மையான நிலை. இந்த 3 குணங்கள்ல ஒட்டிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே பொய்யானது. இந்த 3 குணங்களுமே பொய்யானது. அப்ப எது உண்மை? இந்த எதுலையுமே ஒட்டாம நான் இருந்தா அதுதான் உண்மை. அத சார அச்சார விசார ஹரிபாட்ட. அப்ப எது உண்மை எது பொய் அப்படின்ட்டு விசாரம் பண்ணிட்டு நீ ஹரின்னு சொன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த பாவம், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெப்த் ஆகும். அதனால இங்க சொல்றாரு, திரிகுணமும் அச்சாரம் தான், நிர்குணம் தான் உண்மையானது. இத எது உண்மை எது பொய் அப்படின்னு விசாரிச்சுட்டு ஹரின்னு சொல்லு. ஒரு மீனிங் இப்படி எடுத்துக்கலாம், இல்ல இன்னொரு மீனிங்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஹரின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா எது உண்மை எது பொய்ன்ட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து ரொம்ப அறிவாளியா இருக்கேன், ஒரு ஞான யோகி மாதிரி எனக்கு அனலைஸ் பண்ணி எல்லாம் தெரியும் அப்படின்னா எது பொய் எது உண்மை, ஏன்னா அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் வந்து புரிஞ்சாதான் ஹரின்னு சொல்ல முடியும். சும்மா வந்து பிளைண்ட் ஹரிதான் எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அக்செப்டே ஆகாது. இப்ப யார் நான் அறிவாளி, என்னால அனலைஸ் பண்ண எனக்கு அறிவு இருக்கு, அந்த புரிஞ்சாதான் என்னால ஹரி சொல்ல முடியும் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு சொல்றாங்க, அப்போ எது உண்மை எது பொய்ன்னு விசாரிச்சுட்டு நீ ஹரின்னு சொல்லுப்பா. அப்போ உனக்கு புரிஞ்சிருல, அதுக்கப்புறம் நீ ஹரிய பாவத்தோட சொல்லு. ஒரு சிலர் இருக்கும், அதாவது பெருசாலாம் அனலைஸ் பண்ண அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தெரியாது, ஹரின்னு சொல்லுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடணும் பாவத்தோட அப்படின்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். அப்போ அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாரு, நீ அனலைஸ் பண்ணி நீயா வந்து புரிஞ்சுட்டு அனலைஸ் பண்ணி ஹரின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ பாவத்தோட ஹரின்னு சொன்ன அப்படின்னா எது உண்மை எது பொய்ன்ட்டு உனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போயிடும். நீ அனலைஸ் பண்ண தேவையில்லை அவங்களுக்கு சொல்றது. அப்ப 2 பேருக்குமே இந்த வரி சூட்டாயிடு. அப்போ உடனே வந்து நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், 3 குணங்களுமே பொய்யா? அப்போ எப்படி இருந்தாலும் நம்ம இந்த 3 குணங்கள்ல தான் இருக்கோம். பொதுவாகவே வந்து தமசிக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோம்பேறித்தனமா இருக்கிறது, அதாவது வீம்பு வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு லாஜிக்கே இல்லாம ஒரு வீம்பு பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுல அப்படியே ஸ்டிக் ஆயிடுவாங்க. அந்த அறியாமையில வந்து ஒரு வீம்பு பண்ற குணம். 2வது ரொம்ப தமசிக்கு முக்கியமானது என்னன்னா சுகத்தை நோக்கியே அவங்க போவாங்க. ஆனா சுகத்துக்காண்டி எந்த சேஞ்சும் பண்ண, இப்ப வந்து எனக்கு வந்து வீடு பங்களா காரு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை, அப்படிதான் இருக்கணும், அதுதான் எனக்கு சுகம் அப்படின்னு ஃபீல் இருந்தா அதுக்காண்டி உழைக்கணும் இல்லையா? ஆனா இந்த தமசிக்கு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆசை மாத்திரம் தன் கணக்குல இருக்கும்,
அதுக்கு உண்டான செயல்கள் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு குணங்கள் நம்மகிட்ட இருந்தா அது தமசிக் குணம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ரஜசிக். ரஜசிக்னா என்ன? அதாவது தான் தான் பெருசு, அவன் தான் அறிவாளி, நினைச்சத சாதிச்சிடணும். அது கரெக்டான பாத்துல பண்றானா தப்பான பாத்துல பண்றானா அவனுக்கு தேவையில்லை. இது நினைச்சேன், இதை நான் அடையணும், இதுக்கு என்ன கோவப்பட்டாலும் எவனை அடிச்சாலும் எவனை தூக்கணும்னாலும் என்ன வேணா பண்ண, ஆனா நான் நினைச்சதை அடையணும் அப்படின்ட்டு ஃபுல் ஆக்ஷன்ல இறங்கிடுவான். நான் தான் அப்படின்ட்டு அந்த ஆக்ரோஷம், வேகம், இது எல்லாம் ரஜசிக்கு வரும். கௌரவம், நான் பிரஸ்டீஜ் பாக்குறது, இது எல்லாம் இந்த குணங்கள்லாம் எங்க இருந்து வருதுன்னா இது ரஜசிக் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இருக்கும். இது ரஜசிக். சாத்விக் அப்படின்னா என்னன்னா ஒரு நல்ல கேரக்டர் வச்சுக்கலாம். அதாவது பொய் பேச மாட்டேன், நிதானமா இருப்பேன், பெருசா இன்னொருத்தருக்கு ஆசைப்பட மாட்டேன், எனக்கே எல்லாருக்காண்டியும் நான் ட்ரெஸ் வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட மாட்டேன். ஒரு நார்மல் ஆசை இருக்கும், ட்ரெஸ் போட்டுக்கணும் நீட்டா, அதுக்கு இருந்தா போதும் அப்படின்னு பெருசா ஆசை இருக்காது. ஆனா இவங்க கிட்ட என்ன டிராபேக்னா, ஏன் சாத்விக்ல கூட ஒட்டக்கூடாது, இதுவும் போய் இந்த ரெண்டு குணங்களை விட சாத்விக் மேலான குணம் தான். சாத்விக் குணம் தான் நம்மளுக்கு ஞானத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நமக்கு சாத்விக் குணம் இருக்கணும். ஆனா அதையும் ஏன் போய் அதுலயும் ஏன் ஒட்டக்கூடாது அப்படின்றாருன்னா அதுலயும் ஒரு டிராபேக் இருக்கு. என்ன சாத்விக்ல என்ன டிராபேக் இருக்கு அப்படின்னா, நான் என் வேலை அதோட நிறுத்திக்கிறேன். இப்ப என் முன்னாடி 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா, ஐயோ பாவம் நம்ம இந்த வார்த்தை 2 வார்த்தை சொல்லி அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டு போக வச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் சாத்விக்கு வராது. ஐயோ அவங்க சண்டை போடுறாங்க எனக்கு என்ன அப்படின்ட்டு அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. பண்ண வேண்டிய இடத்துல கூட ரோலுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்க வேலை நானும் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், நீங்களும் யாரும் என்ன கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு அப்படியே ஒதுங்குற கேரக்டர். ஆனா பெருசா ஆசை, கோபம், அந்த கௌரவம் அதெல்லாம் பெருசா இருக்காது. ஆனா இந்த கேரக்டர் பண்ண வேண்டிய இடத்துல கூட ரோல் பண்ணாம இருந்துருவாங்க. சோ அது சாத்விக்கோட டிராபேக். அப்போ இந்த 3 குணங்களுமே பொய்யானது அப்படின்ட்டு, இந்த 3 குணங்களுமே பொய்யானது, நிலையற்றது. இந்த குணங்கள்ல நம்ம ஒட்டாம இருந்தாதான் நம்மளால அந்த ஹரிய பாவத்தோட செல்லவும் முடியும். ரெண்டாவது அப்பதான் ஹரிய புரிஞ்சுக்கிற முடியும். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்மளே பாருங்க, நான் ஒரு 10 பேர் ஃப்ரெண்டா இருந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிட்ல, ஒருத்தர் தமசிக்ல இருப்போம், ஒருத்தர் ரஜசிக்ல இருப்போம், ஒருத்தர் சாத்விக்ல இருப்போம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க கிட்டயே நம்ம ஃப்ரெண்டா போயிடுவோம். இப்போ நான் எப்படி போவேன், எனக்கு பதில் யாரு இருக்காங்களோ அவங்க கரெக்ட் அப்படின்னு நான் அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவேன். அப்போ இதெல்லாம் பொய் அப்படின்றாரு. ஏன்னா நான் அந்த கேரக்டரை பார்த்துதான் அவங்க கிட்ட போறேனே தவிர அதுக்குள்ள இருக்கிற அந்த ஹரிய மறந்துட்டு நேட்டாப்புல அவங்களோட கேரக்டரை பார்த்து போனேன் அப்படின்னா அதெல்லாம் பொய்யானது, அதெல்லாம் நிலையற்றது. எக்ஸாம்பிளோட சொன்னா புரியும். இப்போ தங்கம் தங்கம் அப்படின்றது குணாதீதன்னு வச்சுக்கோங்க, குணங்கள் அற்ற நிலை அப்படின்னு தங்கத்தை வச்சுக்கிறோம். இப்போ தங்கத்துல இருந்து மோதிரம் பண்றாங்க, செயின் பண்றாங்க, வளையல் பண்றோம், ஏதோ பண்றோம். ஆனா தங்கம் தான் அப்படின்ற பேச நம்ம யாருமே மறக்கல. இப்போ யாரோ எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு பிடிக்காத டிசைன்னே வச்சுக்கோங்க, எனக்கு அந்த மாதிரி டிசைன் பார்க்க பிடிக்கவே பிடிக்காது, யாரோ என் கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தங்கத்தை தூக்கி எறிவேனா நானு, அச்சா இந்த டிசைன் எனக்கு பிடிக்கல, தூக்கி தூர போடு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த டிசைன் தான் தேவையில்லை, ஆனா அது தங்கம் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு, அந்த தங்கம் தான் இது அப்படின்ற அந்த தங்கம் மேல ஒரு பாவம் இருக்கு, அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு, தங்கம் தான் இது அப்படின்னு 100% ஒரு பிலீவ் இருக்கிறதுனால டிசைன் பிடிக்கலன்னாலும் அதை நான் வெறுக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும், அது மேல எனக்கு வெறுப்பு வரவே வராது. பிடிக்கல அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும், ஆனா வெறுப்பு வராது. இது நம்மளுக்கு பொய் சொல்றவங்கள பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா பொய் சொல்றவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு வெறுப்பு வந்துடும். பிடிக்காது அப்படின்றதோட ஸ்டாப் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா நம்மளுக்கு அவங்க மேல வெறுப்பு வந்துடும். இது எப்படி பொய் சொல்றான், வேணும்ட்டே சொல்றான், இவ்வளவு சுயநலமா, சரி இவங்களை பார்த்து அப்படியே அவங்கள வெறுப்போம், அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணுவோம்.
கேட்டா வேற நாலேஜ் சொல்லிடுவோம். ஆனா இத தங்கத்துல பண்ணுவோமா? டிசைன் பிடிக்கல அப்படின்ட்டு தங்கத்தை வெறுத்து ஒதுக்கி இதை நான் போட மாட்டேன், இதை அப்படியே தூக்கி போட்டுடலாம், அப்படியே எஸ்கேப் ஆகும்னா கண்டிப்பா போக மாட்டோம். அந்த தங்கத்தை நம்ம வச்சுக்கிடுவோம். அப்போ எப்படி பிடிக்கல அப்படின்னாலும் அது மோதிரமாவோ செயினாவோ வளையலாவோ எந்த ஷேப்ல நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்போ பிடிக்காத ஷேப்போ எதுல வந்தாலும் நம்மளோட நோக்கம் தங்கம் அப்படின்றத மறக்காம இருக்குமே தவிர இந்த எந்த இதுலயுமே நம்மளுக்கு பெருசா அடிக்ஷனும் ஆக மாட்டோம், பெருசா வெறுப்பும் வராது. ரெண்டுமே வராது. தங்கத்துல பிடிச்சிருக்குன்னு அந்த ஆர்னமெண்ட்ல போய் அடிக்ஷன்லாம் ஆயிட மாட்டோம். ஏன்னா அது தங்கம் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு இருந்துட்டே இருக்கும். பிடிக்கல அப்படின்னாலும் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது தங்கம்னு தெரியும். அப்போ இங்க அதையேதான் சொல்றாரு, எல்லாமே ஹரிதான். எப்படி தங்கத்துல மோதிரமாவோ வளையலாவோ எந்த ஷேப்ல வந்தாலும் தங்கம் அப்படின்றத எப்பவுமே நம்ம மறக்க மாட்டோமோ, அதே மாதிரி நம்ம பழகும் போதோ இல்ல நம்மகிட்ட யாராச்சும் பேசும்போதோ கோபப்படுறதோ கொஞ்சுறதோ இல்ல நம்மள விளக்குறது ஏதோ ஒண்ணு பண்றாங்க, நம்மள பிரைஸ் பண்றாங்க, நம்மள திட்டுறாங்க, என்ன பண்ணாலும் அவங்க ஹரிதான் அப்படின்ற ஒரு பாவத்துல அந்த பேஸ்ல பார்த்தோம்னா அந்த கோபம் நம்மள கஷ்டமும் படுத்தாது, அவங்களோட கொஞ்சல் நம்மளுக்கு ஏக்கத்தையும் கொடுக்காது. ஏன்னா நான் ஹரின்னு பார்த்துட்டேனே. அதே மாதிரிதான், அதாவது நூலு பஞ்சு, நம்மளோட அத்தனை கிளாத்ஸ் பஞ்சுல இருந்துதான் ஷர்ட்டோ பேண்டோ ட்ரெஸ்ஸோ கவுனு சுடிதார் இது எல்லாமே பஞ்சு தான். அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது பஞ்சு அப்படின்ற பேஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஷேப் எப்படி தானே இருந்துட்டு போகுது, இது பஞ்சு தானே. அப்போ என்னை திட்டினாலோ அடிச்சாலோ கொஞ்சினாலோ இது எல்லாம் ஹரிதானே பண்றான், இது ஆட்டி படிக்கிறது யாரு? ஹரிதானே. அப்போ இந்த 3 குணங்கள் எப்பவுமே மாறிட்டேதான் இருக்கும் எல்லாருக்குமே. நம்மளுக்கு பிரச்சனையே எப்போ வருதுன்னா இந்த 3 குணங்கள்லயும் ஒட்டிடுறோம். எல்லாரும் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு குணத்துலதான் நம்ம இருக்கோம். நானே ஒரு டைம் சாத்விக்கா பேசுவேன், ஒரு டைம் ஒவ்வொன்னு கத்துவேன், ஒரு டைம் கம்முன்னு அமைதியா எனக்கு என்னன்னு கம்முன்னு இருந்துடும். இப்போ இந்த 3 குணங்களையும் ஒட்டும் போதுதான் நம்மளுக்கு பிரச்சனையும். இந்த 3 குணங்களுமே பொய், இது மாறிட்டே இருக்கக்கூடியது, 2வது இது பொய்யானது, 3வது இது எல்லாம் ஹரிதான் அப்படின்ற ஒரு புரிதல் வந்தா இந்த 3 குணங்கள்கிட்ட இருந்து நம்ம கஷ்டமே பட மாட்டோம். நம்மளோட சின்ன சின்ன கஷ்டத்துக்கு கூட காரணம் என்னன்னா இந்த குணங்கள்ல ஒட்டிட்டு யாராச்சும் நம்மளை திட்டும் போது ஐயோ திட்டாங்களே அப்படின்னு ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த அந்த அது ரஜசிக் அப்படின்ற குணத்துல இருந்து வரும்போது அந்த குணம் ஏதோ உண்மை, ஐயோ நம்மளை திட்டாங்களே, அடுத்த செகண்ட் அவங்க மாறதானே போறாங்க, நாளைக்கு அவங்களும் மறந்துடுவாங்க, நம்மளும் மறந்துடுவோம். நம்மளே எத்தனையோ டைம் நம்ம வீட்டுலயோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயோ இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு பெருசா டெசிஷன் எடுத்திருப்போம். 2 நாள் இருக்குமா மிஞ்சி போனா அந்த டெசிஷன் 3வது நாள் நம்மளே நினைக்கிறோம் சரி எதுக்கு நம்ம நம்ம கேரக்டர்ல இருக்கலாம், அவங்க திட்டினா திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு நம்மளே போய் பேசுவோம். இல்ல அவங்களே மாறி நம்ம கிட்ட வந்துடுவாங்க. அப்போ இது எல்லாம் உண்மைன்னு நினைச்சா அந்த 2 நாள் ஒரு கஷ்டப்படுறோமே, ஒரு 2 மணி நேரம் ஒரு கஷ்டப்படுறோமே, அது அந்த செகண்டே போயிட்டு அந்த செகண்டே அந்த கஷ்டமே நம்ம இல்லாம எல்லாருமே அந்த மைண்ட் செட்ல ஹாப்பியாவே இருந்துடலாம். அப்போ அதுக்கு சின்னதா நம்மளுக்கு என்ன புரிதல் இருக்கணும் அப்படின்னா இந்த 3 குணங்களுமே பொய் தான், இந்த 3 குணங்களுமே மாறிட்டு தான் இருக்கும், இது நிரந்தரம் கிடையாது. இப்படி ஒரு ஃபீல்ல நம்ம ஹரின்னு சொன்னோம் அப்படின்னா நிஜமாவே சொல்லி பார்த்தா இதோட இது தெரியும். சின்ன விஷயம் தான், இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டதுதான், இது நம்மளால முடியாதான்னு ஈஸியா நினைப்போம், சின்ன விஷயம் தான். ஆனா சின்ன விஷயமாவே இருந்தாலும் அதோட பலன் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த குணம் மாறதானே போகுது, அடுத்த செகண்ட் திட்டுனா அடுத்த செகண்ட் கொஞ்சம் போறோம், அடுத்த செகண்ட் அவங்கள விட்டு நம்மளால இருக்க முடியாது, நம்மளை விட்டு அவங்களால இருக்க முடியாது, இது பெருசு இந்த இது எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனா அந்த செகண்ட் ஏன் நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா அந்த செகண்ட்ல நம்ம நினைச்சிடுறோம் இது உண்மை, இவங்க உண்மையாவே திட்டுறாங்க,
இவங்க நம்மளை செஞ்சுட்டாங்க, அப்ப வருஷம் ஃபுல்லா இவங்க இப்படியே செஞ்சுட்டே இருப்பாங்களா, அந்த ஒரு ஏக்கமா மாறிடுது பிடிச்ச விஷயம்னு. அப்போ இது மாத்தி 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 நம்ம லைஃப்ல வந்து நம்மளை வந்து அப் டவுன் தூக்குது, ஒரு டைம் அடிச்சு கீழே தள்ளுது. தூக்கும் போதே இதை கீழே தள்ளுது அப்படின்ற புரிதல் இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். கீழே தள்ளும் போது அடுத்து நம்மளை தூக்கதான் போறாங்க அப்படின்னாலும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதுதான் இங்க சொல்றாங்க, மூணுமே பொய் தான். 3 குணங்கள் என்கிட்ட இருந்தாலும் அது பொய் தான், மற்றவங்க கிட்ட இருந்தாலும் அது பொய் தான். அப்ப எது உண்மை? இதுல யாரு அட்டாச் ஆகாம இருக்காங்களோ அதுதான் உண்மை. நான் அட்டாச் ஆனாலும் நான் கஷ்டப்படுவேன், மற்றவங்களோட குணங்கள்ல போய் நான் அட்டாச் ஆனாலும் தப்புதான். அப்ப இந்த குணங்களை கன்சிடரே பண்ணாத. கொஞ்சம் போது ஐயோ இப்ப கொஞ்சம் அடுத்து வேற ஏதாச்சும் கோவம் வருதா, நம்ம கிட்டதான் போறான், சரி விடு அப்படின்னா அதுல ஏக்கம் போயிடும். கொஞ்சம் திட்டும் போது அவன் இப்போ திட்டுறான், அவனே நாளைக்கு வந்து சாரி கேட்க போறான் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட் கொண்டு வந்தா அந்த திட்டுறது சாதாரணமாயிடும். அப்போ எப்பவுமே நம்ம இந்த மென்டாலிட்டியில இருக்க நம்மளுக்கு வந்து ஒரு வேலை சுகம் ஒரு வேலை துக்கம் இந்த அவசியமே இல்லை. இப்படிதான் நீ ஹரிய பாரு, இந்த குணங்கள்ல ஹரிய பார்க்காத, குணங்கள் அற்றவன் அவன், இந்த குணங்கள் வந்து பொய்யானது, காணல் நீர் மாதிரி, இத வந்து கணக்கிலே எடுக்க வேண்டாம், இந்த குணங்கள்ல ஒட்டாம இரு அப்படின்ட்டு. திரிகுண, இந்த 3 குணங்களுமே பொய், குணங்கள் அற்றதுதான் உண்மை. இந்த பாவத்துல ஹரின்னு சொன்னா நம்மளுக்கே புரிஞ்சிடும் எது ரைட்டு எது தப்பு, எது உண்மை எது பொய் அப்படின்னு நம்மளுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு யாருக்குமே அறிவு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அறிவு இருக்கு, நம்மளோட அறிவு எப்படி இருக்குன்னா நான் கரெக்ட், அப்போ என்னெல்லாம் அறிவு கொண்டு வரணும், இதுக்குதான் நம்மளோட அறிவு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுதே தவிர உண்மையான அறிவு நம்மளுக்கு இல்லை. உண்மையான அறிவு இருந்தா நம்ம எல்லாருமே பேரானந்தத்துல இருக்கணும். ஏன்னா அறிவாளி கஷ்டப்பட மாட்டானே, அறிவாளிக்குதான் தெரியுமே இதெல்லாம் மாறிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ நம்மளுக்கு அறிவு இல்லாம இருக்க போய் தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். இத்தனை நாலேஜ் தெரிஞ்சு ஏன் நம்ம அந்த சின்ன சின்ன கஷ்டப்படுறோம் அப்படின்னா எங்கேயோ அறிவு கிடையாது, நம்ம தான் நினைச்சுக்கிறோம் அது அறிவு அப்படின்ட்டு. நாளி ஞானேஸ்வரியில சொல்லியிருக்காரு, அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா உன்னோட மனசு பேரானந்தத்தை நோக்கி உனக்கு அனலைஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போகுது அப்படின்னா அதுக்கு பேர் அறிவு. ஆனா நம்மளோட அறிவு எல்லாம் நல்லா ஜூம் பண்ணி எந்த குற்றம் இருக்கு அதை பார்த்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு நம்மளோட அறிவு யூஸ் ஆகுது. அதுதான் உண்மை. அப்ப அது அறிவே கிடையாது. நம்மளை கஷ்டப்படுத்துறது வந்து அறிவா? கண்டிப்பா இல்லை. அப்ப நம்மள்கிட்ட வந்து அந்த அறிவெல்லாம் பெருசா இல்லை. அதனால அந்த அறிவெல்லாம் குப்பையில போட்டு ஜஸ்ட் நீ ஹரி, எல்லா குணமும் பொய் தான். இவ என்ன திட்டுறாளா, இவ திட்டல, இவளுக்குள்ள இருக்கிற ஹரி இவ வாய என்ன திட்ட வைக்கிறான், இவ என்ன கொஞ்சல, இவளுக்குள்ள இருக்கிற ஹரி என்ன கொஞ்சம் வைக்கிறான் அப்படின்னா அவன் மேல எனக்கு ஏக்கமும் வராது, அவன் மேல எனக்கு வெறுப்பும் வராது. அதுதான் இங்க சொல்றாரு. அடுத்து சகுண நிர்குண குணாஞ்சே அகுண ஹரிவீன மன வியர்த்தஜாய. சகுணம் அப்படின்னா உருவத்தோட இருக்கிறது, நிர்குண அப்படின்னா உருவம் இல்லாம இருக்கிறது, குணாஞ்சே அப்படின்னா குணங்கள் இல்லாம இருக்கிறது, அகுண அப்படின்னா குணங்களோட இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சகுண அப்படின்னா நம்ம கிருஷ்ணா அப்படின்னா நம்மள எல்லாத்தையும் என்ன ஞாபகம் வருது, உருவம், ஒரு உருவ ஞாபகம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உருவம் ஞாபகம் வரும். சின்ன குழந்தையா இந்த கவலும் கிருஷ்ணா அப்படின்ற உருவம் ஞாபகம் வரும், இல்ல நம்ம விட்டல் மாதிரி 2 கை இடுப்புல வச்சுட்டு அந்த உருவம் ஞாபகம் வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு உருவம். இது சகுணம். நிர்குணம் அப்படின்னா உருவம் இல்லாதது. கடவுள் அப்படின்றது இந்த 2 கை இந்த 2 கால் இந்த சின்ன உருவம் கிடையாது, அகண்டமா எல்லா இடத்துலயும் இருக்கான், அதுதான் அவனோட உருவம். அவனுக்குன்னு ஒரு உருவமும் இல்லை அப்படின்றது நிர்குணம். அடுத்து குணங்கள் எல்லாம் அவனோட குணம் தான். இந்த சாத்விக்கு ரஜசிக்கு தமசுக்கு என்ன குணம் இருக்கோ எல்லா குணமும் அவனுடையதுதான் அப்படின்ற புரிதல் இருந்தாலும் சரி, இல்ல அவனுக்கு குணமே இல்லப்பா, குணமே இல்லைன்னா என்ன, நம்ம பார்த்த மாதிரி 3 குணங்கள்லயும் ஒட்டாம இருக்கிறவன் குணாதீதன். கடவுள் அப்படின்றவன் வந்து குணாதீதன்பா. அப்போ நீ உருவத்தோட கடவுளை பாக்குறியா, பாத்துக்கோ.
இல்ல எனக்கு கடவுள்லாம் இந்த உருவத்தோட பார்க்க முடியாது, எல்லாம் இருக்கிறது வந்து அந்த பெரிய அந்த கிருஷ்ணா பிரம்மாண்டம் தான் எனக்கு கடவுள், உருவம் இல்ல. சரி பரவாயில்ல, உருவத்தோட பாக்கலையா பரவாயில்ல, உருவம் இல்லாம வச்சுக்கோ. குணங்களோட கடவுளை பாக்குறியா பாத்துக்கோ, இல்ல குணங்கள் அற்றவன் பாக்குறியா பாத்துக்கோ. எப்படி வேணா பாத்துக்கோ, நீ சகுனமாவும் பாத்துக்கோ, நிர்குணமாவும் பாத்துக்கோ, குணங்கள் இருக்கிறவனாவும் பாத்துக்கோ, குணங்கள் இல்லாதவனாவும் பாத்துக்கோ. ஆனா ஹரிவீன மன வியத்தஜாய, மனசுல ஹரி இல்லாம இந்த நாள்ல எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு பேரானந்தம் கிடைக்காது, அது வேஸ்ட் ஆயிடும். மனசுல ஹரி இல்லாம நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா அது வேஸ்ட். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அப்ப நம்ம எல்லாம் ஹரி இல்லாமையா இப்ப விட்டல பாக்குறோம், நம்ம என்ன அந்த பாவம் இல்லாமையா பாக்குறோம்னா கண்டிப்பா அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்மளே எல்லாரும் ஆலங்கி போறோம் அப்படின்னா கடவுளை வந்து சகுன ரூபமா பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, நீ எப்படி வேணா பாத்துக்கோ, உருவமா பாத்துக்கோ, உருவம் இல்லாம பாத்துக்கோ, எல்லாம் உன் இஷ்டம் தான். ஒரே ஒரு கண்டிஷனு, மனசுல அந்த ஹரி இல்லாம பார்த்தேன்னா பார்த்தது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். பார்த்தது மேபி பெரிய விஷயமா பார்த்திருந்தாலும் மனசுல அந்த பாவம் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வேஸ்ட் அப்படின்றாங்க. இப்போ நம்மளே வந்து இப்போ ஆலந்தி போறோம், மாவுலியை பாக்குறோம் அப்படின்னா மனசுல ஹரியோட பாக்குறதுனா என்ன, மனசுல ஹரி இல்லாம பாக்குறதுனா என்ன அப்படின்றதுதான் நம்மளுக்கு இப்ப டவுட். அப்ப நம்ம எல்லாம் வந்து பார்க்கும்போது கடவுளே அப்படின்னு நினைக்காமையா இருக்கோம். ஹரியோட பாக்குறது அப்படின்னா ஒன்ஸ் அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம்ல, என்னோட மனசு, என்னோட புத்தி, என்னோட அகங்காரத்தை எடுத்துட்டு நான் ஹரிபாவத்தோட பார்த்தா அது மனசுல ஹரிய வச்சுட்டு அதை பாக்குறது. ஆனா நம்ம எல்லாரும் எனக்கு பிடிச்சது, என் புத்திக்கு எது கரெக்டோ அந்த புத்திய வச்சு இந்த பிரபாவான நான் கும்பிடுறேன் கடவுள, எனக்கு இதுதான் அதுதான், ஏதோ வேண்டுறோமோ வேண்டலையோ ஏதோ ஒண்ணு நானு அப்படின்ற பாவத்தோட நான் அதை பார்த்தா அது பிரயோஜனப்படாது. இப்போ சிம்பிளா வந்து நாம்தேவ் மகாராஜ் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு எடுத்துடலாம். நாம்தேவ் மகாராஜ் வந்து கடவுள சகுனமா தான் பார்த்தாரு. விட்டல வந்து நாம்தேவ் மகாராஜ் உருவத்தோட இந்த உருவம் தான் எனக்கு அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. ஆனா நாம்தேவ் மகாராஜுக்கு அது ஒரு ஸ்டேஜ்ல முக்தாபாய சொல்றாங்க, ஏயா இல்ல இல்ல இவன் தான் ஞானியே கிடையாது, இவன் பக்தன்லாம் கிடையாது, இது வேகாத கட்டை அப்படின்ட்டு நாம்தேவ் மகாராஜா முக்தாபாய் மூலியமா ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுல எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிடுறாங்க. இப்போ நான் ஏன் இந்த கதையை சொல்ல வர்றேன் அப்படின்னா, நாம்தேவ் மகாராஜ் மாதிரி நம்மளுக்கு பக்தி கொஞ்சம் கூட கிடையாது, அதுல மாற்று கருத்தே இல்லை. அவர் வந்து 99, ஆனா அந்த 99 வந்து அந்த எங்கேயோ நான் அப்படின்ட்டு எங்கேயோ கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ் இருக்கிறதான் முக்தாபாய் வந்து அங்க சுத்தி காட்டுறாங்க. இவன் ஈகோயிஸ்டிக்கு. ஏன்னா வார்க்கரி சம்பிரதாயம் வந்து எல்லாரும் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் எல்லாருக்கும் அல்ல விழணும். ஆனா நாம்தேவ் மகாராஜ் வந்து மாவுளிக்கு அல்ல விழ மாட்டார், ஏன்னா இவன் சின்ன வயசு அப்படின்ட்டு. அப்போ நீ சகுனமா பார்த்த பரவாயில்ல, ஆனா அதுல கொஞ்சம் எங்கேயோ ஈகோ, அந்த விட்டல் வந்து மனசுல 100 இல்லாம எங்கேயோ ஒரு பெர்சன்டேஜ் கம்மியானதுனால அவரை வந்து ஈகோயிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எல்லாம் எந்த கேடர்ல இருக்கோம்? அப்ப அந்த இதையே வந்து ஹரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு, அதே அவுட்னு சொல்லிட்டு தான் திருப்பி ஒரு குரு வர்றாரு நாம்தேவ் மகாராஜ்க்கு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து 100க்கு போறாரு. அப்போ அந்த சின்ன ஒரு இது, அந்த நான் கூட இல்லாம நான் ஹரிய பார்த்தா அது பேரானந்தத்தை கொடுக்கும். நான் நாம்தேவ் மகாராஜ் வந்து விட்டல வந்து அவ்வளோ பிரேம. 5 வயசுல வந்து விட்டல்கிட்ட பேசினவரு, விட்டலும் நாம்தேவ் மகாராஜும் லைக் ஃப்ரெண்ட்ஸு. கடவுள் மனுஷன் மாதிரி அவங்க இல்ல, 2 பேரும் அவ்வளோ டீப் ஃப்ரெண்ட்ஸு. நாம்தேவ் மகாராஜ் இல்லாம விட்டல் எந்திருக்க மாட்டாரு, அந்த அளவுக்கு நாம்தேவ் மகாராஜும் விட்டலும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனா அந்த அளவுக்கு சகுனமா பார்த்து பக்தி இருந்த நந்தே மகாராஜுக்கும் எங்கேயோ மனசுல அந்த 100 இல்லாம 1% கம்மியானதுக்கு அவருக்கு ஒரு குரு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் ஞானி ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் பேரானந்தத்தை அனுபவிக்க முடியுது. அப்போ கொஞ்சம் கூட நம்ம மனசுல நானு என்னோட மனசை வச்சோ என்னோட புத்திய வச்சோ இல்ல நான் அப்படின்ற பாவத்தோட எப்படி பார்த்தாலும் தப்பு. ஆனா என்னோட மனம் புத்தி அகங்காரத்தை எடுத்துட்டு எப்படி பார்த்தாலும் ரைட்டு. அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. நீ மனசுல ஹரி இல்லாம நீ எப்படி பார்த்தாலும் தப்புதான். இப்ப நார்மலா ஒரு பர்சனை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடவுளை விட்டுட்டு நார்மலா நம்ம ஃப்ரெண்ட பாக்குறோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு பேசுறது பிடிக்கிறதோ இல்ல அவளோட அழகு நம்மளுக்கு பிடிச்சிருச்சோ ஏதோ ஒண்ணு அந்த அவளோட முகலட்சணம் பிடிச்சிருச்சோ என்ன பிடிச்சிருந்தாலும் மனசுல ஹரி அப்படின்னா எல்லாமே ஹரிதான் அப்படின்ற பாவத்தோட அந்த பொண்ணை பார்க்கும்போது அவ ஸ்பெஷல்ல நம்மளுக்கு தோண மாட்டா. சந்தோஷப்படுவோம், ரசிப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா ஏக்கம் நம்ம ஏக்கம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடுச்சுன்னா நம்மளால ரசிக்கவே முடியாது, என்ஜாயே பண்ண முடியாது. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் ஏக்கம் இருந்தாலே ஒரு சுகம். ஏக்கம் அப்படின்றது ஆனந்தம் கிடையாது. துக்கம் இல்லாத ஸ்டேஜ் வேணா வச்சுக்கலாம், இல்ல துக்கம்னு கூட சொல்லிடலாம். ஆனா அது ஆனந்தம் கொடுக்காது. அப்போ ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது எனக்கு அவளோட கேரக்டரோ இல்ல அழகோ பிடிக்குது அப்படின்னா அது ஸ்பெஷல்னு நான் நினைக்க போய் தான் ஒரு ஏக்கம் போயிடுறேன், அதை அனுபவிக்க முடியல. ஆனா அதை ஹரின்னு பார்த்துட்டேன் அப்படின்னா அவன் மேல எனக்கு ஏக்கம் வராது. ஜஸ்ட் அவளோட அழகையும் அவளோட பேச்சையும் அவளோட திறமையும் நான் நல்லா அனுபவிச்சேன், ரசிப்பேன். இப்போ வெறுக்கிறா, அவ திட்டுறா அப்படின்ற போது அது ஹரிதான் அப்படின்னு பார்த்துட்டேன் அப்படின்னா அப்பவும் அவன் மேல வெறுப்பு வராது. ஆனா ஏன் திட்டுறா எதுக்கு அப்படின்னு மேபி கேட்பேன், ஆனா அவன் மேல வெறுப்பு வராது. அதனால நீ ஹரிய எப்படி வேணா பாத்துக்கோ, ஆனா மனசுல ஹரி இல்லாம நீ நல்லதே பண்ணாலும் அது தப்புதான். அடுத்து அவ்யக்த நிராகார நாஹிஜ்யா ஆகார வேதோனி சராச்சர ஹரிசி பஜே. ஏன் அப்படி சொல்றோம்? எல்லாரையும் ஹரியா பாரு, ஹரின்னு நினைச்சேன்னா வெறுப்பு வராது, ஏக்கம் வராது, இது எல்லாம் சொல்றோம்ல. அதுக்கு இங்க சொல்றாரு அவ்யக்த நிராகார நாஹிஜ்ய ஆகார. ஏன் இப்படி சொல்றோம்னா இந்த பிரபஞ்சம் எல்லாம் இந்த யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடில இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணமாகும், ஸ்டார்ட் பண்ணி இத்தனை ரூபங்கள், இத்தனை கண்ட்ரிஸ், இத்தனை ஒரு அழகான ட்ரீஸ் ஆகும், மனுஷங்களாகவும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகும் இருக்கிறது வரைக்கும், கடைசி பிரபஞ்சம் அழியறது வரைக்கும், அழிஞ்சும் அடுத்து இருக்கிற வரைக்கும் இது எல்லாத்துலயும் இருக்கிறது யாரு அப்படின்னா ஹரிதான். இந்த பிரபஞ்சம் தோன்றியதுக்கு முன்னாடில இருந்து இந்த பிரபஞ்சமாகவும் இந்த பிரபஞ்சத்துல எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகவும் எல்லாமாவும் இருக்கிறது இந்த ஹரிதான். அப்பேற்பட்ட ஹரியை நீ பஜனை செய். வேதோனி சராச்சர ஹரிசி பஜே. இந்த சராச்சரத்துல எல்லாமாவும் இருக்கிறதுக்கு காரணமான அவனை நீ பஜனை செய். இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு சாரி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு பிளவுஸ் எங்கேயோ கொடுக்குறோம், இந்த ஏதோ இந்த ஆரி ஒர்க்கு, இந்த கண்ணாடி ஜிலு ஜிலுன்னு ஏதோ மாட்டி ஏதோ அவங்க பக்காவா நம்மளுக்கு பிளவுஸ் தச்சு நம்மளுக்கு தந்துட்டாங்க. பக்காவா அவங்களே டிசைன் பண்ணி என்னென்ன கான்ட்ராஸ்ட் ஏதோ எல்லாம் நம்ம ஜஸ்ட் சாரி கொடுத்தோம், அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க பிளவுஸ்க்கு அப்படின்னா அந்த அந்த பிளவுஸ யாரு பாராட்டும் போதோ இல்ல என்ன சொல்லும் போதோ நம்மளுக்கு எல்லாம் இந்த காரணம் யாரு, அந்த டெய்லர். அப்பா இதுக்கு காரணம் யாரு, டெய்லரு. அப்போ ஒவ்வொரு செகண்டும் அந்த டெய்லர் மேலதான் நம்மளுக்கு ஞாபகம் போகும். வா 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 அப்படின்னு அந்த டெய்லரை தான் நம்ம பிரைஸ் பண்ணிட்டே இருப்போம். சாதாரண ஒரு பிளவுஸுக்கு டிசைன் போட்டு தந்துட்டா எந்நேரமும் நம்ம அவங்களுதான், அப்பா இவங்கதான் பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த அந்த ஞாபகமாவே இருக்கும். அப்போ இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குனதுக்கு காரணமா இருந்தது
எல்லாமாவும் எல்லா ரூபங்களாவும் இருக்கிற அவனை நேரம் நம்மளுக்கு நினைக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? சாப்பிடுறோம், சாப்பாடு கொடுத்தது யாரு? அவன்தான். இந்த நிலம் கொடுத்து ஒரு விவசாயி, அவனுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து இத்தனை சுதர்மங்கள் கொடுத்து, நீ விவசாயியாரு, நீ இப்படி இரு, நீ இப்படி இரு, எல்லாம் யாருக்காண்டி? நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அத்தனை இது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு அறிவு கொடுத்து எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா அவன் ஒருத்தன் மட்டும்தான். அப்போ ஒவ்வொரு செகண்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோமோ, நம்ம என்ன பேசுறோமோ, இன்னைக்கு நம்ம ஹரிபாட்டு எல்லாரும் எங்கெங்கயோ இருக்கோம். ஆனா எல்லாத்துக்கும் எனக்கு கேக்குற மாதிரி நம்ம ஒண்ணு இருக்கு. நான் பேசுறது இப்போ ஒரு செகண்ட்ல 1000 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கேக்குது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவன் மேல எவ்வளவு பாவம் போகும். அப்பா எப்பேற்பட்டவன், நான் இங்க இருந்து அங்க கேக்குது, உடனே கேட்டுருது, கொஞ்சம் கூட லேட் ஆகல. இதுக்கு எத்தனை அறிவு, எத்தனை பேரை கொடுத்து, எத்தனை டெக்னாலஜியை கொடுத்து, அப்பேற்பட்ட இந்த சராசரம் முழுக்க கொடுத்தது அவனே. என்னோட சந்தோஷத்துக்காண்டி இத்தனை பேரை உருவாக்கி இவ்வளோ நல்லது பண்ணி, ஆக்சுவலா ஒண்ணு சொல்லணும்னா நம்மளுக்கு லைஃப்ல 99.99% நல்லது மட்டும்தான் நடக்குது. இந்த 1% எங்கேயோ ஏதோ நடக்குது. நல்லா யோசிச்சு உட்கார்ந்து நம்ம யோசிச்சோம் நம்மளுக்கு என்னதான் கஷ்டம் அப்படின்னு நம்பர் 1, 2, 3 அப்படின்னு போட்டோம்னா கஷ்டமே கிடையாது. நம்மளோட சந்தோஷம், நம்மளுக்கு வர்ற சந்தோஷம், நம்மளுக்கு வர்ற அனுபவங்கள் இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அப்பா இவ்வளோ பிரம்மாண்டம், இவ்வளோ சந்தோஷம் நம்மளுக்காண்டியே இத்தனை பேர் உழைச்சு இந்த இதை நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஒரு பஸ்ல ட்ரெயின்ல போறோம்னா எத்தனை பேரோட உழைப்பு. நான் சந்தோஷமா இங்க இருந்து அங்க வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி அவன் அத்தனை பேரை அனுப்பி நான் டிராவல் பண்றதுக்காண்டி இத்தனை ஒரு கேம், இவ்வளோ ஒரு பிளான். அப்போ ஒவ்வொரு செகண்டும் நான் அனுபவிக்கும் போதும் இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற அனைத்துக்கும், எனக்கு நடக்கிற அனைத்துக்கும் அவன் தான் காரணம், அவன் தான் எல்லாமாவும் இருக்கான் அப்படின்னு அந்த பாவத்தை கொண்டு வரும்போது ஒவ்வொரு செகண்டும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹரியோ என்ன கடவுள் பிடிக்குதோ அது ஒரு கடவுள் தான். நம்மளா பேரை மாத்திக்கிட்டோம், பிடிச்ச கடவுள் முருகா, பிள்ளையாரு, மாவுளி, எதோ. ஆனா எல்லாரும் ஒண்ணுதானே. எது என் வாய்க்கு ஈஸியா எனக்கு சூட்டார மாதிரி வருதோ அதுதான் உண்மை. அப்போ இது எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் உருவாகினதுக்கு எவன் காரணமோ, இத்தனை பேரா இருக்கிறதுக்கு எந்த பேசோ அவனை எப்போதும் பஜனை செய், எப்போதும் அந்த பாவத்துல இருக்கிறதா பஜனை செய் அப்படின்றது. பாவத்தோட இருந்தோம்னா ஒவ்வொரு செகண்ட் நம்ம பேரானந்தத்துல தானே இருக்கோம். ஆஹா இந்த போன் இன்னைக்கு நம்ம நினைச்ச நேரம் நினைச்சவங்கிட்ட பேசுறோம்னா என்ன ஒரு டெக்னாலஜி, எவ்வளவு பெரிய கிஃப்ட் அது, நான் சந்தோஷப்படணும் அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம என்ஜாய் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ஜாய் பண்றதுக்கே டைம் இல்ல. துக்கத்தை நினைச்சு பாக்குறது கூட டைம் இல்ல நம்மளுக்கு. நம்ம ஏன் அதை நினைக்கணும்? இவ்வளோ சந்தோஷம் இருக்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கு. அப்போ நம்ம ஏன் அதை வெற்றியை நினைச்சு நம்ம கஷ்டப்படணும்? கஷ்டம் அப்படின்றது எதுவுமே இல்லை. நம்மளே பார்த்தோம்னா இந்த அறிவு வர வரதான் கஷ்டத்தை நோக்கி நம்ம அறிவு போகுது. நம்ம எல்லாரும் சின்ன குழந்தையா இருக்கும்போது குட்டியோண்டு பப்பர முட்டாயோ என்ன சின்னதா கிடைச்சாலும் அதை அவ்வளவு அழகா அனுபவிச்சு ரசிச்சு சந்தோஷப்படுவோம். இவ்வளவு அழகா இருக்கு இந்த லாலிபாப் அப்படின்னு. இப்ப அதை விட எவ்வளவோ பெரிய சாக்லேட்ஸ் எத்தனையோ சாப்பிடுறோம். ஆனா அதுல கிடைச்ச சந்தோஷம் இதுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இதுல ரசிக்க டைம் இல்லை. அறிவை வச்சு அடுத்து என்ன இருக்கு. அப்போ நம்மளோட அறிவு இல்ல அப்படின்றதையே நோக்கி போயிட்டு நம்மளை கஷ்டப்பட வச்சுது. அதனால நம்ம அறிவெல்லாம் யூஸ் பண்ணாம நல்ல ஜாலியா எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். இன்னைக்கு எனக்கு இந்த போன் கொடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய கிஃப்ட். நான் நினைச்சா முடியுமா? எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் என்னால தனியா இந்த நெட்வொர்க்கை உருவாக்கி சேட்டலைட் எத்தனையோ இருக்கு, என்னால பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. அத்தனை பேரோட லவ் எனக்கு இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி இந்த சராசர ஹரிசி பஜே
ஒவ்வொரு செகண்டும் நம்மளால ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டே இருக்கலாம், அந்த பாவத்திலேயே நம்ம இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம நினைக்கணும். இதெல்லாம் மறந்துட்டோம் நம்ம. ஆக்சுவலா இதுதான் உண்மை. ஆனா நம்மளுக்கு இது நினைச்சு பார்க்க கூட டைம் இல்லாத அளவு நம்மளோட அறிவு இந்த குறைய நோக்கியும் இந்த குற்றத்தை நோக்கியும் நம்மளோட அகங்காரமும் அறிவும் இப்படி நம்மளை கொண்டு போயிடுச்சு. இந்த சைடு தன்ன கணக்குல நம்மளுக்கு சந்தோஷப்பட வேண்டியதுக்கு அத்தனை திங்ஸ் இருக்கு. ஆனா அதை நம்ம மறந்துட்டு இந்த சைடு போறோம். அதனால இதை தூக்கி குப்பையில போட்டு இத்தனை ஒரு சுகத்தை இத்தனை ஒரு இதை அனுபவிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு செகண்டும் நம்ம ஹரி அப்படின்னு சொல்லிடலாம். அதனால ஞானதேவர் சொல்றாரு, ஞானதேவா தியானி ராமகிருஷ்ண மணி அனந்த ஜென்மோனி புண்ணிய ஹோய. அதாவது ஞானதேவர் சொல்றாரு, நானே ராமகிருஷ்ணா அப்படின்னு தான் தியானம் பண்றேன், ராமகிருஷ்ண ஹரி அப்படின்ட்டுதான் நானே தியானம் பண்றேன். அனந்த ஜென்மோனி புண்ணிய ஹோய, எண்ணற்ற ஜென்மங்களின் செய்த புண்ணியம் எனக்கு இந்த ராமகிருஷ்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு ஸ்லோகம் மனசுல தியானிக்கிறேன். நான் எத்தனையோ ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியம் எனக்கு இந்த ஹரி இந்த ராமகிருஷ்ணா கிடைச்சது அப்படின்ட்டு மாவுலி சொல்றாரு. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அவரே பல ஜென்மம், அனந்த ஜென்மம்னா இன்ஃபினிட்டி. அந்த ஜென்மங்கள்லாம் கணக்கே 10 வருஷம் நான் பண்ண புண்ணியம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் என்னால கவுண்டே பண்ண முடியாது. எத்தனையோ ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியத்தின் விளைவு எனக்கு இந்த ஹரி இந்த ராமகிருஷ்ணா அப்படின்ற ஒரு பாவம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு மாவுலி சொல்றாரு. அப்போ நம்மலாம் எவ்வளவு லக்கி. நம்மளுக்கு தெரிஞ்சு பெருசா என்ன தியானம் பண்ணோம், எதை விட்டோம், எதுவுமே இல்லை. எங்கேயோ ஏதோ பண்ணிருக்கோம், அது மொத்தம் உண்மை. நம்ம பண்ணதுக்கு அவர் எத்தனையோ ஜென்மத்துல கிடைச்ச அந்த ஒரு சாரத்தை நம்மளுக்கு அவ்வளவு சிம்பிளா புரியுற மாதிரி நம்மளுக்கு கொண்டு நம்ம கையில கொடுக்குறாருன்னா அதை நம்ம எந்த அளவு பாதுகாத்து அந்த பாவத்தை நம்ம வச்சுக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, யாருக்கும் இவ்வளவு சிம்பிளா கிடைக்காது. இப்ப நம்மளுக்கே எல்லாருக்கும் மாவுளி கிடைச்சிட்டாரா, எல்லாருக்கும் மாவுளிய தெரிஞ்சிச்சா, எல்லாருக்கும் இப்ப நம்ம எல்லாருமே தெரிஞ்சு எல்லாரும் பேரந்தமா இருக்கோம்னா இல்ல, தெரிஞ்சுட்டோம். அட்லீஸ்ட் அது பெரிய விஷயம். அப்போ மாவுலிக்கே எண்ணற்ற ஜென்மங்களின் கிடைத்த புண்ணியம் தான் இந்த ராமகிருஷ்ணா அப்படின்ற மந்திரம், இந்த ஹரி அப்படின்ற பாவம். அப்போ நம்மளுக்குலாம் இது ஏன் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு லக்கியஸ்ட் பர்சன் நம்மலாம், ஏன்னா நம்மளுக்கு இது கிடைச்சிருச்சு, இந்த பாவம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அவர் எத்தனையோ ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியத்தின் விளைவை நம்ம கையில சாரம் அந்த ஒரு வெண்ணெயை கடந்தெடுத்த மாதிரி நம்ம கையில கொடுத்து, எதனால கொடுக்குறாரு, நம்ம பேரானந்தமா இருக்கணும் அப்படின்றது. அவருக்கு எந்த செல்ஃபிஷும் இல்லை. அதனால நம்ம அந்த ஹரி பாவத்தை விடாம குடிச்சுக்கணும். ஏன்னா அந்த ஹரி அப்படின்றது அவ்வளவு ப்ரீவியஸ். அதனாலதான் அவர் சொல்றாரு, அனந்த ஜென்மோனி புண்ணிய ஹோய, எண்ணற்ற ஜென்மங்களின் செய்த புண்ணியத்தின் பலன் எனக்கு இது கிடைச்சது. அவருக்கே அத்தனை ஜென்மம் புண்ணியம்னா நம்மலாம் எவ்வளவு ஜென்மம், எத்தனை கோடி. இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அப்பேற்பட்ட ஒரு ப்ரீவியஸ் திங்க நம்ம மறக்கலாமா, அதை நம்ம கையில இருந்து விடலாமா, அதை அசால்ட்டா நினைக்கலாமா? ஏதோ நான் செய்த புண்ணியம் இந்த பாவம் கிடைச்சிருச்சு எனக்கு. அப்ப இந்த ஹரிய எந்நேரமும் யாரு என்ன திட்டினாலும், உலகத்துல எல்லாருமே அன்புக்கு அடிமை. அந்த திட்டும் போது ஒரு அன்பை காமிங்க, அப்ப தெரியும் அந்த அன்போட வேல்யூ. நம்மளுக்கு திட்டினா எக்ஸ்ட்ரா திட்டு வந்துடுது, அப்ப அது அன்பு கிடையாது. திட்டும் போது மாவுளிய நினைச்சிட்டு மாவுளிதான் அதுன்னு பார்த்தா நம்மளையும் அறியாம ஒரு அன்பு வெளிப்படும். அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான ஹரிபாவம். அதனால அந்த ப்ரீவியஸ் திங் இந்த ஹரிபாவத்தை விடாம எல்லா இடத்துலயும் இந்த குணங்கள்லாம் பொய் தான், இது கீழே எல்லாமே ஹரிதா அப்படின்ற பாவத்தோட இருந்தோம் அப்படின்னா நம்மளும் ஜாலியா ஹாப்பியா இருக்கலாம். ஓகேம்மா, ரசாயதான் போடலாம். किंबहुना तुमचे गेले धर्म कीर्तन हे सिद्धी मेले, माझी जीवरले पायिक कोण,
आता विश्वात्मके देवे येणे वाचेचे तोषावे तोषोनी मजत द्यावे तसाय दान हे शेकलांची व्यंकटी सांडो तया सत्कर्मी रथी वाटो भूतां परस्प्रेम पटो मैत्र जीवांचे पुरितांचे तुम्ही रजावो वर्षत सकल मंगली ईश्वर निष्ठांची मांदी आली अनवरत भूमंडली भेटे भूता चला कल्पतरूचे आरव चेतना चिंतामणीचे गांव बोलते जे अर्णव पियुषांचे चंद्रमे जे अलांछन मार्तंड जे तापहीन ते सर्वासी सदा सज्जन सोयरे सोतू किंबहुना सर्व सुखी पूर्ण होऊनी सिंधुलोकी अजुजो आदि पुरुषी अखंडित आणि ग्रंथोपजीविये विशेषी लोकीये दृष्टादृष्ट विजये स्वावेंजी चेतमने श्री विश्वेश्वरा हो आहोईल दान पसावो येणे वरे ज्ञान देवो सुखिया झाला येणे वरे ज्ञान देवो सुखिया झाला येणे वरे ज्ञान देवो सुखिया झाला. हरि ओम.